என்னடா வீடியோஸே காணும் என்ன ஆச்சுன்னு என் மேலே அக்கறை இருக்கிற எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. நியூ இயர்லைங்க. ஸோ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. சாரீஸ் ஹோல்சேலில் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சைட் தென் நெய்பர்ஸ்க்கெல்லாம் சேல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆக்சுவலி நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குங்க இந்த பிஸ்னஸ்க்கு. அதுவும் சீசனல் டைமான பொங்கல் டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆர்டர் போடுறது டெலிவரி பண்ணுறதுன்னு பிஸியாக போயிடுச்சுங்க. நான் சாரீ சேல் பண்ண கொண்டு போகும்போது உண்மையாகவே வாங்கினவங்கலாம் சைலண்ட்டாக வாங்கிட்டு போனாங்க. பட் இந்த சும்மா பார்க்க வந்தவங்க என்னமோ நம்ம செய்கிற ஒர்க்கை ஏதோ தப்பான ஒர்க் மாதிரி மட்டமாக ட்ரீட் பண்ணி, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, ஜாப் போகலாமே, உனக்கு எதுக்கு இந்த வேலை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. எனக்கு புரியலைங்க. பணக்காரங்களா இருந்து ஒரு உமன் கிளாத் சேல் பண்ணால் அது அவங்க டைம் பாஸ்க்காக பண்ணுறாங்க. பட் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க பண்ணால் மட்டும் 1000 கேள்வி கேட்பீங்களா? ஏன் பணக்காரங்களா இருந்தால் கேஷ் வாங்காமையா கிளாத் சேல் பண்ணுறாங்க? இல்லைல்ல. தென் எந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் வந்திருக்காங்க. எந்த தப்பும் பண்ணாமல் யாரையும் ஏமாத்தாமல் நம்ம பண்ணுற தொழில் எவ்வளோ சின்னதாக இருந்தாலுமே அது கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை லைஃப்பில் பெரிய பிளேஸில் நிற்க வச்சு சக்ஸஸ் கொடுக்குங்க. தென் எனக்கு என் பேபியை பார்த்துக்கிறது தான் முதல் அண்ட் மெயின் ஜாப். அதுக்குன்னு என்னால் சும்மாவும் வீட்டில் இருக்கவும் முடியாது. அதனால தான் நான் எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் சாரீ சேல்னு பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவோ உமன்ஸ் இன்னமும் மேரேஜ் ஆகிட்டு என்ன மாதிரியே பேபி பார்த்துக்கணுன்னு எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் அவங்க ட்ரீம்ஸை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் அட்லீஸ்ட் எனக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் டைமில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி டிபெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு வெளியே வர டைமில் இந்த சொசைட்டியில் இருக்கவங்க நம்ம பண்ணுற ஒர்க்கே ஏதோ மட்டமான ஜாப் மாதிரி பேசி நம்ம மனசை கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ யார் என்ன வேணால் பேசிக்கிட்டுங்க, நம்ம அவங்களுக்கு பதில் எப்படி தெரியுமா சொல்லணும்? நம்மளோட கோலை நோக்கி கரெக்டாக ட்ராவல் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணி காட்டணுங்க.